أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم குர்ஆனிக் அரபிக் 149 என்ற இந்த பதிவில் ஜிக்ர் என்ற வார்த்தைக்கான அர்த்தம் மற்றும் உதாரணம் பார்க்கலாம். ஜிக்ர் நினைவு கூறுதல், ஜிகிர் செய்தல் என்று சொல்வோம். சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்வதற்கு ஜிகிர் செய்தல் என்று சொல்வோம். ஜிகிர் நினைவு கூறுதல். ஜிகிர் என்பதற்கு மற்றொரு அர்த்தம் உள்ளது, உபதேசம் செய்தல் என்ற அர்த்தமும் உள்ளது. பொதுவாக நினைவு கூறுதல், ஜிக்ர் நினைவு கூறுதல். ரிமெம்பரன்ஸ், ஜிக்ர் நினைவு கூறுதல், ரிமெம்பரன்ஸ். இது 15வது அத்தியாயம் 9வது வசனம். இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா ذிக்ர் வ இன்னா லஹு ஹாஃபிலீன் லஹாஃபிலீன் லஹாஃபிலூன். இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா ذிக்ர் வ இன்னா லஹு லஹாஃபிலூன். இன்னா நிச்சயமாக, நஹ்னு நிச்சயமாக நாம், நஸ்ஸல்னா நாம் இறக்கினோம், அன்சல யுன்சிலு நஸ்ஸல்னா நாம் இறக்கினோம், நஸ்ஸல்னா நாம் இறக்கினோம். ஜிக்ர் அறிவுரையை, ஜிக்ர் அறிவுரையை. வ இன்னா மேலும் நிச்சயமாக நாம், லஹு அதை லஹாஃபிலூன் பாதுகாப்பவர்கள். ஹாஃபில் ஹிஃப்ல், குர்ஆனை தங்கள் மனதில் பாதுகாப்பவர்களுக்கு ஹிஃபில் என்று கூறுகிறோம். ஹாஃபில் பாதுகாப்பவர்கள், ஹாஃபிலூன் ஹாஃபிலீன் பாதுகாப்பவர்கள். ஹாஃபில் பாதுகாப்பவன், ஹாஃபிலூன் ஹாஃபிலீன் பாதுகாப்பவர்கள், ஹாஃபிலூன் பாதுகாப்பவர்கள். இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா ذிக்ர் நிச்சயமாக நாம் தான் நினைவூட்டும் இவ்வேதத்தை உம்மீது இறக்கி வைத்தோம். வ இன்னா லஹு லஹாஃபிலூன் நிச்சயமாக நாமே அதன் பாதுகாவலனாகவும் இருக்கின்றோம். குர்ஆனை பாதுகாப்பது இறைவன் தன்னுடைய பொறுப்பு என குறிப்பிடுகின்றார். 38வது அத்தியாயம் 49வது வசனம். ஹாதா திக்ருன் வ இன்ன லில் முத்தகீன லஹுஸ்ன மஆப். ஹாதா திக்ர் இது ஒரு நினைவூட்டல். வ இன்ன நிச்சயமாக, லில் முத்தகீன் பயபக்தி உடையவர்களுக்கு, முத்தகீன் பயபக்தி உடையவர்கள், லில் முத்தகீன் பயபக்தி உடையவர்களுக்கு, லஹுஸ்ன மஆப் அழகிய மீளுமிடம், லஹுஸ்ன மஆப் அழகிய மீளுமிடம். ஹாதா திக்ருன் வ இன்ன லில் முத்தகீன லஹுஸ்ன மஆப் இது நல்ல உபதேசமாகும், இது நல்ல உபதேசமாக இருக்கும். நிச்சயமாக பயபக்தியுடையவர்களுக்கு அழகிய இருப்பிடம் உண்டு. 40வது அத்தியாயம் 54வது வசனம். ஹுதன் வ திக்ரா லி உலில் அல்பாப். ஹுதா நேர் வழிகாட்டி, வ திக்ரா உபதேசம், லி உலில் அல்பாப் அறிவுடையோருக்கு. ஹுதன் வ திக்ரா லி உலில் அல்பாப் அது நேரான வழிகாட்டியாகவும் அறிவுடையோருக்கு நல்ல உபதேசமாகவும் இருந்தது. இன்ன ஹாதிஹி தஸ்கிரத்துன் ஃபமன் ஷாஅ அத்தஹஸ இலா ரப்பிஹி சபீலா. இன்ன நிச்சயமாக, ஹாதிஹி இது, ஹாதா ஆண்பால், ஹாதிஹி பெண்பால். தஸ்கிரா ஒரு அறிவுரை, ஜிக்ர் என்ற வார்த்தை வந்து தஸ்கிரா ஒரு அறிவுரை. ஃபமன் ஷாஅ ஆகவே எவர் விரும்புகிறாரோ, ஷாஅ விரும்பினான், மன் ஷாஅ எவர் விரும்புகிறாரோ அவர். ஃப ஆகவே ஃபமன் ஷாஅ ஆகவே எவர் விரும்புகிறாரோ, இத்தஹஸ ஏற்படுத்தி கொள்ளட்டும், இத்தஹஸ ஏற்படுத்தி கொள்ளட்டும், இத்தஹஸ ஏற்படுத்தி கொள்ளட்டும். இலா ரப்பிஹி தன் இறைவன் பக்கம், இலா ரப்பிஹி தன் இறைவன் பக்கம், சபீலா ஒரு பாதையை, சபீலா ஒரு பாதையை, சபீல் ஒரு பாதை, சபீலா ஒரு பாதையை. இன்ன ஹாதிஹி தஸ்கிரத்துன் ஃபமன் ஷாஅ அத்தஹஸ இலா ரப்பிஹி சபீலா நிச்சயமாக இது ஒரு நினைவூட்டும் நல்லுபதேசமாகும். ஆகவே எவர் விரும்புகிறாரோ அவர் தம்முடைய இறைவனிடம் செல்லும் வழியை எடுத்துக்கொள்வாராக. அடுத்து 81வது அத்தியாயம் 27-28 வசனங்கள். இன் ஹுவ இல்லா திக்ருல் லில் ஆலமீன் லிமன் ஷாஅ மின்கும் அன் யஸ்தகீம். இன் ஆக, ஹுவ இது அல்லது இல்லா தவிர, இன் ஹுவ இல்லா திக்ர் ஒரு நல்லுபதேசம், லில் ஆலமீன் உலகத்தார் அனைவருக்கும், லில் ஆலமீன் உலகத்தார் அனைவருக்கும், ஆலம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அகிலத்தார் அகிலங்களின் இறைவன், லில் ஆலமீன் அகிலத்தார் அனைவருக்கும், திக்ருல் லில் ஆலமீன் உலகத்தார் அனைவருக்கும் உபதேசம்.
இன் ஹுவ இல்லா திக்ருல்லில் ஆலமீன், இது உலகத்தார் அனைவருக்கும் ஒரு நல்லுபதேசமே என்று வேறில்லை. லிமன் ஷா மின்கும், உங்களில் நாடியவருக்கு ஐ யஸ்தகீம், நேர்வழி நடக்க. லிமன் ஷா மின்கும் ஐ யஸ்தகீம், உங்களில் நின்றும் யார் நேர்வழியை விரும்புகிறாரோ அவருக்கு இது நல்லுபதேசமாகும்.